அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் கடைசியாக முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே, பிற மதத்து மக்களிடத்திலே எந்த அளவு கண்ணியத்துடனும் சகிப்பு தன்மையுடனும் மனித நேயத்துடனும் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது அவர்களுக்கு இடைஞ்சல் செய்தவர்களை கூட, கொலை செய்ய முயற்சித்தவர்களை கூட அவங்க சாதாரணமாக மன்னித்து அனுப்பியதை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு பெரிய எதிரிகளாக யகூதிகள் இருந்தார்கள். ஏன் எதிரிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், மதீனாவில் அவங்க தான் ஒரு பெரிய மெஜாரிட்டி இனமாக முன்னாடி இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த ஊர்ல யார் மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா யகூதிகள் தான் இருந்தாங்க. அவங்க தான் ஆதிக்க சக்தியா இருந்தாங்க. அதிகாரம் அவங்க கையில தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள மக்கள் அப்படியே மாறி முஸ்லிம்களாக வந்த பிறகு முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா போகக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஊர்ல ஏற்படுகிறது. அப்ப அதுல உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? நம்ம கையில தானே ஆதிக்கம் இருந்தது, நம்ம கையில தானே அதிகாரம் இருந்தது. அப்படி இருந்து இவர் நுழைஞ்ச பிறகு அந்த அதிகாரம் கை மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஆத்திரம் இருந்தது. அந்த ஆத்திரத்தை பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க அதை பயன்படுத்தினாங்க. அதன் ஒரு கட்டமாகத்தான் அவங்கள விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணது, எதிரி நாட்டவர்களுக்கு இங்க நியூஸுகளை கொடுக்கிறது, அவங்களுக்கு பல வகையில ஒத்துழைப்பு செய்யறதெல்லாம் இருந்தாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு அன்னைக்கு பயங்கரமான எதிரிகளாகவும் இடைஞ்சல் செய்யறவர்களாகவும் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டா யகூதிகள் தான். அப்படி இருந்தும் கூட அந்த யகூதிகள்கிட்ட, அதாவது சகஜமா நல்ல மனிதர்களா நடந்தா அவங்கள மனிதநேயத்துடன் நடத்துற ஆச்சரியம் கிடையாது. இவர்களை மனிதநேயத்துடன் நடத்த முடியாது. ஏன்? எல்லா வகையிலையும் முஸ்லிம்களுக்கும் அந்த நாட்டுக்கும் பயங்கரமான இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம், கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கிறீங்களேன். அப்படி இருந்த ஒரு சமுதாயமாகத்தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கருணை காட்டினார்கள் பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய பணிகள் செய்வதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்வதற்காக கடைக்கு போறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அந்த எடுபடி வேலை செய்வாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு 2 பேர் அவங்களுக்கு பணியாளர்களாக இருந்தார்கள். ஒருவர் யாருன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க உங்க சொந்த வேலைகள்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுலயே அவருடைய வாழ்க்கை போகட்டும்னு சொல்லி அவரை கொண்டாந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க அம்மா விட்டுட்டாங்க. உம்மு சுலைம் அவங்க விட்ட பிறகு அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வேலையா இருந்தாலும் அனஸை கூப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு இடத்துல இன்னொருத்தரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. அவர் யகூதி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தரங்கமாக வேலை செய்யறவர்னா என்ன அர்த்தம்? உள்ள வரைக்கும் போகலாம்ல. வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தர் வச்சிருந்தோம்னு சொன்னா வெளியே வாசல்ல நிக்கணும்னு தேவை கிடையாது, உள்ள வரைக்கும் வரலாம். அவங்கள என்ன வேணாலும் செய்யலாம், தூங்கும்போது கத்தையால குத்திட்டு போயிடலாம், சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துடலாம், அவங்களுடைய நிலவரத்தை தனியா தான் பெருக்கிறாங்கன்னு யாரும் வரலான்னு மெசேஜ் கொடுக்கலாம், எதிரிகளை அவங்க தாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், தகவல் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு எதிரி சமுதாயத்தால ஒரு பணியாளர் யாரும் வச்சிருப்பாங்களா? சாதாரண நாட்கள்ல வேண்டா வச்சிருப்பாங்க. ஒரு எதிரிகளாக இருக்கிற ஒரு சமுதாயம், அவங்களை அழிக்கிறதுக்கு பாடுபடுற ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ரொம்ப தைரியமும் கூட உங்களுக்கு, நம்ம அந்த மாதிரி கிருத்தெல்லாம் பண்ணிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காப்பாத்துவான்னு கேரண்டி கொடுத்துட்டதுனால அவங்க அதை பத்திலாம் கவலையே படல. என்ன வேண்டாலும் நினைச்சதை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இவரை வைக்காம வேற ஆளை வச்சிருக்கலாம்ல. அதாவது மனிதநேயமற்ற ஒரு ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால் நம்முடைய வேலை வெட்டிக்கு இப்படி ஒரு ஆள் நம்ம எதுக்கு வைப்பானே? ஏன் சஹாபாக்கள் ஆளுக்கு கிடைக்காதா? சொன்னா முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அவங்கள போய் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த சம்பவம் கூட அப்படி வருது பாருங்க. கான குலாமுன் யஹூதியுன் யஹதிமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் யூத இனத்தை சேர்ந்த யகூதியை சேர்ந்த ஒருவர் இருந்தார்.
இப்போ மறியல அவர் நோய்வாய்ப்பட்ட உடனே ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு அவரை வந்து நோய் விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட வேலை செய்யற ஒரு ஆளு பிளஸ் யஹூதி அவருக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே அவரை பார்க்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீடு தேடி வர்றாங்க. இப்போ இந்த உடம்பு சரியில்லாம போனாங்க என்ற இந்த செய்தி புகாரில் வருது. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அவர் மரணத்தை நெருங்கியவராக இருந்தார். உடம்பு சரியில்லைன்னா காய்ச்ச தலைவலி இல்ல, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறது வந்து சின்ன நோய்க்காக விசாரிக்க போல, அவர் வந்து சீரியஸான ஒரு நோய்க்கு ஆளாகி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அன்னைக்கு மூத்தாவும் போயிடுறாரு, மரணித்துறாரு, அந்த கண்டிஷன்ல இருக்கிறார். அப்ப காத இந்த ராசிகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவருடைய தலைமாட்டில் உட்கார்றாங்க. தலைமாட்டில் உட்கார்ந்து இப்போ காலலஹு அஸ்லிம், நீ வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கலாம்ப்பா, ஒரு இறை கொள்கை நீ ஏத்துக்கலாமே அப்படின்னு ஒரு மரண வேலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா பணவர இல்ல அபிஹி, வீட்டுல இது நடக்குது, வீட்டுல தகப்பனார் இருப்பாரு, அவரு யஹூதியாவில் இருப்பாரு, அவரை பாக்குறாரு. இன்னும் சொல்றாங்களா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தகப்பனாரு என்ன சிக்னல் கொடுக்கிறாருன்னு என்ன செய்யறாரு அவர் பாக்குறாரு. அப்ப காலலஹு தகப்பனார் அவருக்கு சொல்றாரு அதி அபுல் காசிம். அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பட்ட பேர், காசிமுடைய தந்தை. ஏன்னா காசிமுட உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, கதிஜா நாயகி மூலமாக காசிமுட ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த ஆம்பளை பிள்ளை சின்ன வயசுல மௌத்தா போனதுனால நபிகள் நாயகத்துக்கு பேரே எப்படி ஆயிடுச்சு, அபுல் காசிமுட ஆயிடுச்சு. அபுல் காசிம்னா காசிமுடைய தந்தை, காசிமுடைய தந்தைன்னு தான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அழைக்குவாங்க. குறிப்பா கதிஜா நாயகி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறத அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. அவங்க மனைவி இருக்காங்கல்ல கதிஜா நாயகி, அவங்க இருந்த காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிடுவாங்க, அபுல் காசிமே, காசிமுடைய வாப்பா. நம்ம பொம்பளை அப்படித்தானே கூப்பிடுவாங்க. நம்ம பொம்பளைய கூட என்ன செய்வாங்கன்னா பிள்ளையுடைய பேரை சொல்லி பிள்ளையோட வாப்பான்னு தான் சொல்லுவாங்க. புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் சொல்ல மாட்டாங்க, இப்ராஹிம் வாப்பா வந்துட்டார்ல அப்படிம்பாங்க, அபு பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த மாதிரி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட அபுல் காசிம்னு சொல்லுவாங்க. அது அந்த மதீனா வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பேராவே இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, யார் தகப்பனார் சொல்றாரு, அந்த யஹூதி பையன் இருக்காருல ஊழியர், அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார் அதி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றது நீ கேளு அப்படின்னு தகப்பனாரும் அது சரியான்றாரு. அஸ்லம அவர் உடனே என்ன செய்யறாருன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹு யகுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிக் கொண்டே வெளியே வந்தார்கள். இந்த சம்பவம் புகாரில 1356 5657 இந்த இரண்டு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய மனித நேயத்தை நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த யூதரை வந்து ஊழியரா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு மனித நேயம். பிற மதத்தால் என்ன செய்யறாங்க ஊழியரா வச்சிருக்கிறாங்க, எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவங்க ஊழியருங்கும் போது அவங்க அந்த ரங்கத்தில் கொண்டே வைத்தது மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக என்ன மேட்டர்னு கேட்டா, இவர் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தகப்பனார் சொல்றாருல அபுல் காசிம் சொல்றது கேளுன்னு சொல்லி, அப்ப அந்த தகப்பனாரும் என்ன பண்ணிருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியா இடம் போட்டு வச்சிருக்கிறார். மகனுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எங்க வீட்டுல வந்து என் பிள்ளையை நீ மாத்த பாக்குறியா அப்படின்னு அவர் தகப்பனார் சொல்ல காணாம். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மீது இந்த ஒரு சமுதாயம் எதிரியா இருந்தா கூட நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மார்க்கத்தில் ஏத்துக்கிறாட்டா கூட இவர் ஒரு நல்ல ஒரு ஆளு, இவர் நல்ல பண்பாளரு, இவர் வந்து மதிக்கத்தக்க ஒரு ஆளு, இவர் எல்லாத்தையுமே கரெக்டா செய்யக்கூடிய ஆளுன்னு சொல்லி அந்த யூதரும் விளங்கி அதனால மகனை கொண்டு விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்ததுனாலதான் மகனை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஊழியம் செய்வதற்கு விட்டிருக்கிறார். அப்ப வந்து நல்லவர்களை பார்த்து எதிரி இனமாக இருந்தாலும் அதுல நல்லவங்களும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நல்லவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்